ப்ரோ வணக்கம். வணக்கம் மணி. எங்க ட்ரிப்ல இருந்து டைரக்டா வந்துட்டீங்க போல. டைரக்டா வந்துட்டேன். எங்க ட்ரெஸ் வேலை பார்த்தாலே செய்யும். தெரியுது. கோவாக்கு போனேன்னு சொல்றாங்க. கோவா போகாமலே கோவா சட்டை வாங்கி போட்டுக்கினா அந்த எஃபெக்ட் வந்து குடுக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ ஒண்ணும் இல்ல. ரீசெண்டா ஒரு இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸ் 2 பேரு. கிருஷ்ணா அடுத்து ஐஸ்வர்யா. அவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்திருப்பீங்க. அவங்க என்னன்னா திடீர்னு வந்து ஒரு சர்ச்சையில ஒண்ணு வந்து சிக்கியிருக்காங்க. எப்படின்னா நான் வந்து என் பையன் வந்து பான் ஸ்டாரா ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் நான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசும் பொருளாக ஆயிருக்கு. அதை பற்றி ஒரு கோயம்புத்தூரில் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க. இப்போ நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அப்பா, அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளைய வந்து பெத்துக்கிறாங்க. அந்த புள்ள என்ன சாப்பிடணும், அந்த புள்ள என்ன உடை உடுத்தணும், அந்த புள்ள வந்து எந்த ஸ்கூலுக்கு போணும், எந்த காலேஜுக்கு போணும், யார் கூட விளையாடணும், ஆ எப்போ தூங்கணும், எந்திரிக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணுற வந்து அங்கீகாரம் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு அது உரிமை இருக்கு. அப்போ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து எங்க வேலைக்கு போகணும், என்ன வேலைக்கு போகணும், எந்த வேலையில் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க தானங்க டிசைட் பண்ண முடியும். இந்த சொசைட்டி எப்படி அதுக்கு எதிராக வந்து பேச முடியும்? ஸோ பேசிக்கலி இந்த கோயம்புத்தூரில் இருக்க வழக்கறிஞருக்கு எதிராக தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ பேசிக்கலி ஒரு பெத்த பையன் பான் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவும் அம்மாவும் ஆசைப்படுறாங்கன்னா அந்த ஒரு சமூகம் ஏன் தடுக்கணும்? இல்லை ப்ரோ, அதனால அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு பாதிப்பு மன உடைச்சல் ஆகலாம்ல. நானே சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேங்க. என்னங்க இது? அதாவது எல்லை மீறி வந்து போயிட்டு இருக்கு எல்லாமே. ஒரு மீம் ஒன்று நான் பார்த்தேன். ஓப்பனாக உடச்சி பேசுவோம். ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணக்கூடிய கப்பிள் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே பார்க்குறாங்க, வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமில் உட்காந்து அந்த செவுர் இருக்கும் விஷயத்தெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க, காட்டுவாங்க. போப்போ என்ன பண்ணாங்க, அந்த சமையல் அறை அப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சேன்னா ஒருத்தன் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவான், அண்ணா அண்ணியை எப்போ அன்பாக்ஸ் பண்ணுவீங்க? இது கேட்கறதுக்கு வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது. இது நான் சொல்லலை, இது வந்து ரொம்ப ஒரு மீன் மெட்டீரியலாகவே மாறி அப்படி ரொம்ப ஓவராக போயிடுச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய சமூகமாக இல்லை. எல்லாருமே பெண்கள் ஆண்கள் இன்றைக்குமே படிச்சுட்டு ஆண்களோட நிறைய இடத்துல பெண்கள் நிறைய சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையில் சொசைட்டியாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு சேஃபான ஒரு கல்ச்சராக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கப்புள் விளாகிங் பண்ணுறீங்க, அது ஓகே. பட் அந்த கப்புள் விளாகிங்கில் நீங்கள் என்ன காட்டுறீங்க, எப்படி உங்கள் வீட்டில் இருக்க பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நிற்க வைக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் பேசுகிறீங்க, எது அன்னோன்யம், அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவெல்லாம் தனியாக பண்ணிட்டு இருப்பாரு. கல்யாணம் ஆனோன்னு ஒய்ஃப் கூட கப்புள் விளாகிங் பண்ணுவார். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தை கூட கண்டென்ட் வந்து டல் ஆகலன்னா அந்த குழந்தையோட முகத்தை கட்டி குழந்தைய யார் எந்த குழந்தையும் எல்லா குழந்தையுமே அழகுதான். அந்த குழந்தைய பார்த்தா நம்மளா சோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பெண்கள் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டால் கண்டென்ட் ஓட மாட்டேங்குது. அப்போ அந்த குழந்தைய திருப்பி திருப்பி காட்டி அதுக்கு ஒரு தனி சேனல் அந்த குழந்தையோட அந்த இப்போ சிம்புவை கூட சொல்லுவாங்க, சிம்பு நிறைய என்னோட சைல்டுஹுட்டே எனக்கு இல்லை அப்படின்னுவாரு. கமல் கூட வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சூழ்நிலையில் எல்லா குழந்தையும் கூட அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தவழ்ந்து ஃபோட்டோ போடுறது, முதல் முறையாக ஆரஞ்சு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாதிரி டெய்லி அதை டாக்குமெண்ட் பண்ணி பர்சனல் லைஃப்பை ஃபுல்லாக அந்த குழந்தை எக்ஸ்போஷர். அதாவது எல்ஏகே படத்தில் எப்படி சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணுவாங்க, கரெக்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ. கரெக்டான எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க மூலியமாக காசு வருது. அண்ட் அவங்க வந்து அந்த கண்டென்ட் போட்டால் போக மாட்டேங்குது. இந்த குழந்தைய அதிகமாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட வந்து போட்டால் தான் கண்டென்ட்டு, குழந்தையோட போட்டால் தான் கண்டென்ட்டு, குழந்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக க்யூட்டாக வந்து பார்ப்பாங்க இந்த சமூகம். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களே எப்படி பார்க்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களோட மனைவி வந்து அந்த ஸ்க்ரீன் மாடி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸு, சில நேரத்தில் வந்து ஒரு எல்லை மீறிய பேச்சு அதெல்லாம் பேசுகிறப்போ வந்து கீழே கண்ட மேனிக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க. அதெல்லாம் அந்த கணவர்கள் பார்க்குறாங்களா அப்படின்னாலும் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்க லூசத்தனமாக ஒரு கப்புள் இன்ஃப்ளூயன்சிங் அந்த ஒரு கல்ச்சர் வந்து போயிட்டே இருக்குது. இதில் எல்லாரையும் சொல்ல, சில பேர் ரொம்ப அழகான கண்டென்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் இந்த கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் சொன்னப்போ நான் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிராகரிக்கலாம்னு பார்த்தேன். என்னென்னா இந்த கப்பலை நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்ததே வந்து இவங்க டிவி கேக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க, டிஎம்கே எகென்ஸ்டாக பேசிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து. ஆமாம், இது மாதிரி ரூட்டுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி. அதுக்கப்புறம் இவங்க விளக்கம் கொடுக்குறப்போ நான் மட்டும் தான் ஓட்டு போட போகிறேன்னு சொன்னேன், நான் வந்து உங்களை யாரும் ஓட்டு போட சொல்லலை அப்படின்னு தான் சொல்லி சமாளிச்சுட்டு போனாங்க. அது அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் தாங்க ஃபர்ஸ்ட் என் கண்ணில் பட்டாங்க அவங்க. ஓகேவா, நீங்கள் சொன்னீங்களா அந்த விஷயம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக எல்லாருமே ஷேர் பண்ணி நம்மளுக்கு இதை பற்றி பேசுங்க அமைச்சிட்டே இருக்காங்க. அதில் அவங்க என்ன பேசுகிறாங்க, நாட்டி அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான் ஸ்ட்ரீமிங் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் அது ஒன்று இருக்குது. ஆமாம்,
அதுல வந்து அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணி அந்த 7Gல வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை ஹீரோ ஹோண்டாவில் வேலை செய்கிறான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று. இன்னொரு இதில் என்ன பண்ணுறாங்க, நம்ம பையன் அமெரிக்காவில் வேலை கிடைச்சி போனா என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பான் ஸ்டாராக இருந்தால் நல்லா இருக்கும். அதில் ஒரு 4 பொண்ணும் கூட இருக்கிற, அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தைய பற்றி அவங்க வந்து இந்த ஸ்க்ரீனில் பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த குழந்தையோட முகம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இவங்க அப்பா அம்மா பேசுனது டாக்குமெண்ட் ஆகி நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சிருப்பான். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து வந்து ஸ்கூலுக்கு போகுது இல்லை காலேஜுக்கு போகுதுன்னா, என்னடா உங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னாங்களே பான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த கிண்டல் பண்ணாங்கன்னா, ஸ்கூல் டைமில் புல்லிங் ஆகி காலேஜ் டைமில் ஒரு ட்ராமடைஸ் ஆகி அந்த குழந்தையோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா பண்ண அந்த முட்டாள்தனமாக அந்த ரீல்ஸ்னால பாதிக்கப்படுமா இல்லையா? நீங்கள் படும், கண்டிப்பாக படும். நீங்கள் சொல்லுங்கள். கஷ்டப்படுற ஃபேமிலியில் நிறைய பேர் வீட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைலாம் கூப்பிட்டு வந்து ஒரு அம்மா நடுவில் உட்காந்து வச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம், ஜெயத்தை அதோட ரீல்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொட்டேஷன் தான். இன்னமும் அந்த சில ஆளுங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. லாரன்ஸ் கரெக்டு. ஏன் அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல? அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏங்க அதோட எக்ஸ்டென்ஷன் தாங்க இது. இவங்களுக்கு வைக்கலனா கூட பரவாயில்ல, இவங்களோட அந்த குழந்தை அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பு இதனால ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஒரு கப்பலுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தா அந்த கப்பலுக்கு தான் அந்த குழந்தை, அவங்க வைக்கிறது தான் வந்து அதிகாரம்னு. பிறந்துருச்சுனாலே இந்த மண்ணில் இந்த தேசத்தின் குழந்தை வளர்க்குற உரிமை அப்பா அம்மாவுக்கு இருக்குது, சரியா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிறுவர் சிறுமியை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழக்கறிஞர் ரொம்ப சமூக பொறுப்பு கொண்டவர் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் கரெக்டாக போயிட்டு ஒரு போக்சோ சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதோ வழக்கு போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சமூகத்தில் புதுசாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம லா அண்ட் கோர்ட் வந்து இதை எப்படி அணுக போகிறாங்க, இவங்க மேலே கேஸ் நிற்குமா ஸ்ட்ராங்கா அப்படின்னே வந்து தெரியல. நீங்கள் வேற சொல்கிறீங்க ஒரு கட்சிக்கு வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் 2 இருக்குது. இந்த கட்சிக்கு அவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறனால மேபி நடவடிக்கை பாயம்னு போகலாம், இல்லை இவங்க ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்காங்கன்றதுனால வயிற்றுச்சல் பிடிச்சா அந்த இன்னொரு கட்சி இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸும் வந்து போட்டுருக்கலாம். ஸோ இது 2ம் இருக்குது. என்ன நீங்கள் சொன்னாலும் மணி, சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு கப்புள் விளாகர்ஸ் இல்லை கப்புள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து அவங்க நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா, நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்களா, அக்கா தங்கச்சி எல்லாமே ஏதாவது ரீல்ஸ் பார்த்தா டே எனக்கு அது வாங்கிட்டு வாடா நல்லா இருக்கும் போல உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க அந்த பிரியாணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது உடனே பண்ணுவாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் நார்மல் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பழக ஆரம்பிச்சு. ஆமாயா, அதானே ஜெனரலைஸ் பண்றது, அதானே நார்மலைஸ் பண்றது. இப்போ இன்னொன்னு சொல்றேன், கேரளாலையும் இந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் வந்து பண்ணி 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 கார்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து வேற லெவல் கப்புள்ஸ். அதாவது இந்த கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கிறது சில திறமைகள்லாம் காட்டுவாங்க. அந்த கப்புள்ஸ் வந்து கப்புளாக இருக்கிறது தான் திறமையே அப்படின்னு சொல்லி காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ணி அதை அவங்க எங்கெல்லாம் அந்த கப்பலாக போகிறாங்களோ அவங்க பின்னாடி மீடியா இளைஞர்கள்லாம் போய் அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அண்ட் கார் வாங்குறதுன்றது ஒரு கல்ச்சர் ஆகி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பரவி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கப்பல் இருந்தாங்களா, அவங்கள பற்றி இப்போ இன்னொரு கப்பல் இருந்தாங்களா, இப்போ புது கப்பல்னு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கும் அதையும் ஏன்டா சம்மந்தப்படி பேசுறேன்னு நீங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நேரத்தில் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐயம், ஒரு பயம், அதில் தான் வந்து ஒரு வெறுப்பில் வந்து பேசிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு பையன் கூட போயிட்டு ஒரு பான் ஸ்டாரை ஃபோட்டோ எடுத்துட்டு இது மாதிரி ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணுவோம். நீங்கள் வேறு அமெரிக்காவில் அவங்க ஃபேமஸ் பான் ஸ்டார் தான், அவங்கள வந்து பார்த்துட்டா சும்மா வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ரீலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க போயிட்டு ரொம்ப பெருமையாக ஏதோ வந்து ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மரை, ஒரு பெரிய வேர்ல்டு லீடரை ஒரு பெண்ணை பார்த்தா மாதிரி போயிட்டு அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சைன் வாங்கி அதை ரீல்ஸ் போட்டு அதை பெருமையாக போட்டு கீழே எல்லாருமே டே வாழ்க்கையில் நீ வந்து பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை ரொம்ப பெருமைப்படுத்தி போடுறாங்க. ஸோ இது சர்க்காசம் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதெல்லாம் நிஜமாவே பெருமை போல இருக்குது. இதை பண்ணுற பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே வந்து பெரிய பெரிய பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பான் ஸ்டார் வந்து அவங்களோட 19 வயசில் காசு இல்லாதப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 20 படங்கள் கிட்ட பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க செட்டில் ஆகிற டைம் வந்து அந்த காசுலாம் இருக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வேறும் தெரியும் போது இவங்களுக்கு பயம் வருது. இந்த குழந்தை வந்து அவங்களோட அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவான், அதனால் அந்த வீடியோஸ்லாம் வந்து இன்டர்நெட்லேருந்து நீக்கணும்னு சொல்லி அந்த பான் வெப்சைட்ஸு மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் விழுந்துருச்சுன்னா அது பல காப்பீஸ் உடனே வந்து மாறி இன்டர்நெட்டில் இனிமேல் டிலீட் பண்ண முடியாது எதுவுமே. ஸோ அவ்வளோதான், போட்டது தான். அது தெரியாமல் இன்றைக்கி அல்லல் பட்டிருக்காங்க. அப்படி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண் கெட்ட பின் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் வந்து பெரிய பின்விளைவுகள் இருக்குன்னு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணாங்கன்னா நம்ம சமூகத்துக்கு நல்லது. ஏன்னா நிறைய பெண்கள்
ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்காக வராங்க. வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. எல்லாராலையும் த்ரிஷா மாதிரி 25 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடைசியில் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே வழின்னு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸும் இன்றைக்கி வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டு இன்ஸ்டாவில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ முளையிலே கிள்ளி எறியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் குழந்தைங்களை இப்படி பேசுறது, நார்மலைஸ் பண்ணுறது, பானை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கறது. பான் வந்து கூகுளில் போட்டால் எல்லாருக்குமே இருக்குன்னு தெரியும். பட் இந்த வெப்சைட்டு இந்த இந்த தளத்தில் போனால் இப்படி பண்ணணும், இப்படி வந்து வேலையை வாய்ப்புலாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனால தான் இதை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் சூடு சரணாக இருக்கவங்களாம் கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காங்க மணி. ஸோ ஓகே ப்ரோ, இதனால வந்து கூட அதை பண்ணுறவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க ஒரு ஒரு விஷயத்தெல்லாம். ஆனால் ஆமாயா, பீகாரில் ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கு மணி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர்ச்சியான பெண்களுடைய ஃபோட்டோலாம், அதை போயிட்டு ஒரு ஆள் வந்து சுரண்டிட்டு இருக்காங்க நாக்கால. இதை அங்கே இருக்கிற சிறுவர் சிறுமிகள்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை இன்னொருத்த வீடியோ எடுக்கிறான், அதில் அந்த நக்கராவை மட்டும் இல்லாமல் நாளைக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நம்பிட்டு இருக்க அந்த சிறுவர் சிறுமிகள் எல்லாருமே அந்த வீடியோஸ் இருக்காங்க. பெண் குழந்தைகள்லாம் இருக்குது. அதை பார்க்குற மற்ற ஆண் குழந்தைகள்லாம் அதை பார்த்து என்ன இன்ஸ்பயர் ஆவாங்க, ஓ பெண்கள்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணும்போது பெண்களுக்குலாம் அவங்க மேலே ஒரு சுயமரியாதை இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், இதெல்லாம் பெருசாக்காமல் கடந்து போகாமல் இப்படி ஒருத்தன் பண்ணுறான்னா அவனை எடுத்து நல்லா வந்து காய போட்டு அடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து இதை பார்த்து நிறைய பேர் செய்யறதுக்கு வந்து யோசிப்பாங்க, பயப்படுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஓகே, இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய கருத்து என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்குது. நன்றி. நன்றி.